பிரதீப் ரங்கநாதன் நடித்து வெளியாகி மிகப்பெரிய ஹிட் அடித்த ஒரு படம் தான் டிராகன் திரைப்படம். இந்த திரைப்படத்தின் மூலம் மிகவும் பிரபலமடைந்த ஒரு நடிகை தான் கயாது லோகர். தற்போது இவர் குறித்து பல வதந்திகள் பரவி மிக பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய டாஸ்மாக் ஊழல் வழக்கு தற்போது திரையுலகையும் உலுக்கியுள்ளது. இந்த வழக்கில் முக்கிய புள்ளியாக கருதப்படும் ரத்தீஸ் என்பவர் நடத்திய பிரைவேட் பார்ட்டிகளில் இளம் நடிகைகள், மாடல் அழகிகள் மற்றும் வெளிநாட்டு கலைஞர்கள் என பலரும் பங்கேற்றதாக தகவல் வெளியாகின. இந்த பார்ட்டிகளில் பங்கேற்றவர்களுக்கு 35 முதல் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. 1000 கோடி ரூபாய் ஊழல் வழக்கானது தற்போது அமலாக்கத்துறை கைவசம் இருக்கிறது. இந்த விவகாரத்தில் தான் தற்போது டிராகன் படத்தில் நடித்து புகழ்பெற்ற நடிகை கயாது லோகரின் பெயரும் இழுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பார்ட்டி நடந்ததாக கூறப்படும் சென்னையில் உள்ள ஒரு அபார்ட்மெண்டில் கயாது லோகரை ஒத்த உருவம் கொண்ட ஒரு பெண் அரைக்குறை ஆடையில் காரில் இருந்து இறங்கி செல்வது போன்ற ஒரு வீடியோ இணையத்தில் வைரலாகி பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த வீடியோவில் உள்ளவர் கயாதுல்லான் என்று ஒரு தரப்பும், மற்றொரு தரப்பு அது வேறொருவர் என்றும் மறுத்து தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். இந்த விவாதம் சமூக வலைதளங்களில் தீவிரமாக பரவி வரும் நிலையில் இந்த பார்ட்டி விவகாரத்தை ஆதாரங்களுடன் கசியப்பட்டவர் ஒரு நடிகை என்றும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நடிகை ஒரு தனியார் உளவு அமைப்புடன் இணைந்து பார்ட்டியில் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் ஆதாரங்களாக சேகரித்து அமலாக்கத்துறைக்கு வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த உளவு அமைப்பு டாஸ்மாக் ஊழல் வழக்கில் ஏற்கனவே அமலாக்கத்துறைக்கு உதவி செய்து வருவதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. கயாது லோகர் முகில்பேட் என்னும் கன்னட படத்தின் மூலம் அறிமுகமானதை அடுத்து டிராகன் படத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் பிரபலமானார். அதனைத் தொடர்ந்து தற்போது சிலம்பரசன் நடிக்கும் STR49 உள்ளிட்ட பல படங்களில் நடித்து வருகின்றார். ஆனால் இந்த விவகாரம் தற்போது அவரது தொழில்முறை இமேஜை பாதிக்கலாம் என்ற ஒரு அச்சம் எழுந்துள்ளது. இந்த சர்ச்சை தமிழ் சினிமாவில் பிரபலங்கள் மற்றும் ஊழலிடையான தொடர்புகள் குறித்து மீண்டும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. அமலாக்கத்துறையின் விசாரணை முடிவு மற்றும் கயாது லோகரின் அதிகாரப்பூர்வ பதில் ஆகியவை இந்த விவகாரத்தின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும் என்றே நம்பப்படுகிறது. இதுவரை கயாது லோகர் மௌனம் காப்பதுதான் அவரது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் குறித்து கயாது லோகர் மனம் திறந்து பேசினால் மட்டும்தான் இதற்கான பதில் கிடைக்கும் என்று ஒரு தரப்பு கூறி வரும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள்.